ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் அனிமலுக்கும் இல்லை அனிமலுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. இந்த 5 அறிவுகள் எல்லாமே புலன் சார்ந்த விஷயங்கள். பார்ப்பது, கேட்பது, உணர்வது, நுகர்வது, இத மாரி ஸ்பரிசத்தின் மூலமாக தெரிவது. இந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கிறது சிங்கம், புலி இந்த மாரி மிருகங்கள், அந்த மாரி விஷயங்கள். ஓரறிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் இந்த மாரி. அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன விஷயம்? ஹியூமன் பீயிங். பீயிங்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரெசன்ட் கன்டினியூவஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நான் மனிதனாக இருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை எந்த விஷயம் பொருள் நீங்கள் நுகரும் பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு யூசர் மேனுவல்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல்ன்றதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை நம்மளே தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு மேனுவல் எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே புத்தகங்களாக சில பேர் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு பொதுவாக எழுதுகிறாங்களே ஒழிய, பிறந்த அன்னிலிருந்து கடைசி காலம் 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ தினசரி எப்படி வாழன்றது இன்னி வரைக்கும் யாரும் புத்தகமாக போடலை. இதனால் என்ன நடக்குது? நமக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஒரு மிருகம் என்ன பண்ணுது? பிறக்கிறது, உண்கிறது, வளர்கிறது, புணர்கிறது, இறக்கிறது. இவ்வளோ தான் அது செய்யுது. அதுக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த 6வது அறிவுன்றது ஒன்று கிடையாது. ஆனால் இதே ஒரு மனிதன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம். ஒரு 15-20 வருஷம் பள்ளி பருவம், கல்லூரி பருவம், வேலை பருவம், அப்புறம் கல்யாண பருவம், மீண்டும் குழந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயசாகிடுது, மூப்பு, அதுக்கப்புறம் இறப்பு. என்ன புதுசாக செஞ்சிட்டோம்? ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல, வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். இதை தான் 1940களில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு ஒரு பெரிய அறிஞர் ஒரு உள் சக்தியை, உந்துதல் சக்தியை, மோட்டிவேஷனல் சக்தியை வளர்ப்பதற்காக ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணார். அவருடைய பிரமிட் ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிரமிட் மாதிரி ஒன்றத்தை உருவாக்குறாரு. அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 5 முக்கியமான பகுதிகளை நம்ம தாண்டி வரும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையினோட அர்த்தத்தை நம்ம உணர்கிறோம்னு சொல்கிறார். அதில் இருப்பதற்குள் குறைந்த அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ்னால் உண்ண உணவு, உடுக்க உடை, இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தாண்டி வருது. அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேசிக் செக்யூரிட்டி நீட்ஸ்ன்னு சொல்லி வருது. இருக்க இடம், எனக்கு ஒரு குடும்பம். இது 2 தாண்டி அடுத்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பு சார்ந்த தேவைகள், லவ் நீட்ஸ்ன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த லெவலுக்கு வரவங்க மனிதர்கள் ரொம்ப கம்மி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 நீட்ஸு, ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், அந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் நம்ம மாட்டிடுறோம். இது 2மே ஆங்கிலத்தில் சர்வைவல் நீட்ஸ் இல்லை எக்ஸிஸ்டென்ஷியல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதும், தூங்குறதும், மீண்டும் சாப்பிடுவதும், தூங்குவதும், புணர்வதும், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் மட்டுமே தான் நம்மளுடைய தேவையான்றதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்போ அவர் 3வது என்ன சொல்கிறாரு? நமக்கு கூட இருக்கிறவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தணும், நம்ம மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தணுன்றது புரிய ஆரம்பிக்கிறது. எப்போ புரிய ஆரம்பிக்குது? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான விஷயங்கள் வந்துடுச்சுன்ற போது புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அடுத்த கேள்வி அவர் கேட்குறார், இந்த 2ம் உன் லைஃப்பில் எப்போ உனக்கு தேவைன்றது உனக்கு புரியும்? ஒரு அருமையான ஒரு கதையை நான் இன்னொரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். இது ரஷ்யன் கதை ஒன்று. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான லியோ டால்ஸ்டாய்ன்னு நினைக்கிறேன், அவருடைய ஒரு கதை. அந்த கதையில் ஒரு குடியானவன் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியில் போகிறான். ஒரு இடத்துல சொல்கிறாங்க, உனக்கு தேவையான அளவுக்கு இங்கே நிலம் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு ஒரு நாளைக்கு ஊரில் போய் சேர்றான். அந்த பெரியவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய மலைக்கு கீழே. என்னங்க அப்படின்றாங்க. ஆமாங்க, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எவ்வளோ நிலமானால் கொடுப்போம். எவ்வளோப்பா 1000 ஏக்கர் வேணுமா, 2000 எவ்வளோ வேணால் கொடுப்போம். அப்படியா, கொடுங்க. இல்லைப்பா, ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணணும். என்னங்க பண்ணணும்? இப்போ இந்த பக்கம் எதிர்க்க பாரு, அந்த பக்கம் தூரத்தில், ரொம்ப தூரத்தில் ஒரு மலை தெரியுதா? ஆமாம். இந்த நடுவில் இருக்கிற அத்தனை நிலமும் உனக்கு சொந்தமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் நீ பண்ணணும். ஓட ஆரம்பி, நடக்க ஆரம்பி, எதை வேணால் பண்ணு. இப்போது கார்த்தால சூரியோதயத்தில் நீ ஓட ஆரம்பி. சாயங்காலம் சூரிய அஸ்தமன நேரத்துக்குள்ளே நீ இந்த இடத்துக்கு திரும்பி வந்து சேரணும்.
இந்த ஓடும்பொழுது உன்னுடைய கால் பதிந்து ஒரு சர்க்கிள் உருவாக்குறேன்னா, அந்த சர்க்கிளுக்கு நடுவுல இருக்கிற அத்தனை இடமும் உனக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த ஆள் வந்து கையில கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணியோட கிளம்புறாரு. ஓடுறார், 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 நிற்கிறார், ஓடுறார், நிற்கிறார், ஓடுறார். மத்தியானம் 12, 12:30 ஆகுது. மேலே பார்க்குறாரு, உச்சி வெயில். திரும்பி பார்க்குறாரு, எங்கேருந்து கிளம்பினோமோ அந்த இடம் காணாமல் போயிடுது. அவர் மனசில் சொல்லுது, இன்னொரு 5 மணி நேரம் இருக்குது. ஆல்ரெடி நான் 5 மணி நேரம் ஓடிருக்கேன். இன்னொரு 5 மணி நேரம் ஓடினான், ஓடினான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி இன்னும் ஓடுறாரு, ஓடுறாரு. ஒரு லெவலில் வரும்போது அவருக்கு தெரியுது, அட்லீஸ்ட் ஒரு 1000, 2000 ஏக்கர் தாண்டி இருப்போம் போல இருக்குது. அப்பவும் பார்க்குறா, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போகாது, இன்னும் கொஞ்சம் ஓடலாமேன்னு ஓடுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா 4 மணி ஆகிடுது. அப்போ அவர் மனசில் தோணுது, நம்ம எந்த இடத்துல தொடங்கினோமோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்படி நான் சேரலைன்னு சொன்னால் நடுவில் நான் விட்ட எந்த இடமும் எனக்கு கிடைக்காதுன்னு திரும்பி ரொம்ப ரொம்ப வேகமாக ஓடுறாரு. ஓடுறாரு, ஓடுறாரு. 6 மணி ஆகப்போகுது. ஆல்மோஸ்ட் எங்கேருந்து கிளம்பினாரோ அந்த மலை அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஊரில் இருக்கிற பெரியவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இவரை கை காமிச்சு சீக்கிரம் ஓடி வா, சீக்கிரம் ஓடி வா, சீக்கிரம் ஓடி வான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அங்கே போய் அவர் நிற்கலைன்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிடாரு. ஒரு காணி நிலம் கூட அவருக்கு கிடைக்காது. ஃபைனலாக வராரு. கரெக்டாக 1 செகண்ட் சூரிய அஸ்தமனம் இருக்கும்போது ஜம்ப் பண்ணி எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்துல கையை வச்சுட்டு தரையில் விழுறாரு. எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி எழுப்புறாங்க. பார்த்தா அவர் வந்து மூச்சு திணறி அவ்வளோ தூரம் ஓடினதுனால, களைப்பினாலே, மற்ற பிரச்சனைனால இறந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவர் பெரியவர் ஒருத்தர் சொல்கிறார், இன்னொரு 6க்கு 3 புதகுழி வெட்டுப்பா, இன்னொருத்தன் பேராஸில் இருக்கிறவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் எது நமக்கு தேவைன்றதே புரியாமல், எனக்கு 5 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 5 கோடி வேணுமா, 50 கோடி வேணுமா, ஏதோ ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் இது நம்மளால் கொண்டு போக முடியாதுன்றது நமக்கு புரியணும். இங்கே தான் பகுத்தறிவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரும்பொழுது தான் பல பேர் இந்த 3வது லெவலுக்கு வராங்க. அன்பு சார்ந்த தேவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தாண்டும் போது சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள், செல்ஃப் எஸ்டீம் சொல்லி சொல்லுவாங்க. உலகம் என்னை பற்றி பேச வேண்டும், உலகம் என்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணம் அல்லாத விஷயங்களில் உள்ளே வராங்க. சோஷியல் ஒர்க் எடுக்கிறாங்க, புத்தகங்கள் எழுதுகிறாங்க, பாலிட்டிக்ஸில் சேர்றாங்க, பதவிகளுக்கு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் உலகம் என்னை பற்றி பேசணும்? என்னுடைய இப்போ நான் அவங்கள கேட்குறேன், 100 வருடம் முன்னால் வாழ்ந்த 10 பணக்காரர்கள் பேரை சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் 100 வருடங்கள் கடைசி 100 வருடம் வாழ்ந்த 5 பெரிய மனிதர்கள் பேரை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை சொல்வீங்க, சுவாமி விவேகானந்தரை சொல்வீங்க, இல்லை எங்கள் லாலாஜி மகாராஜ், யாரோ ஒருத்தர் சொல்லலாம் நீங்கள். ஏன்? இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சாதித்தது பெரிய விஷயம். இதை நோக்கி போகணும்னு தெரியும்போது தான் முக்கியமான அந்த 5வது ஸ்டெப்புக்கு வரணும்னு சொல்லி ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்கிறார். இதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லி முற்றும் என்னுடைய திறமையை உணர்ந்த ஒரு நிலை. இது என்னுடைய திறமை, இந்த திறமையை நான் முழுமையாக உலகத்திற்கு காட்டி விட்டேன் அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு நிலைக்கு வரதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த மாதிரி உலகத்தில் வரவங்க 1 in a million சொல்லி சொல்லுவாங்க. 10 லட்சத்தில் ஒருத்தர் வந்தாருன்னா பெரிய விஷயம். மற்றவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 இந்த பிரமிடில் இருக்கக்கூடிய முதல் 2 படிகளே தங்களுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதை உண்மையாக புரிய வைக்கக்கூடியது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது செல்ஃப் ஆக்சுவலைசேஷனையும் தாண்டிய ஒரு விஷயம். கடவுள் எந்த நிலைமையில் இருக்காரோ அந்த நிலைமையை நமக்கு உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடியபடி தியானம் செய்து புரிய வைத்து கடவுள் தன்மையை என்னுடைய மனதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை செய்யும் பொழுது என்ன ஆகுது? அவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்கிறாரு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ற ஹையஸ்ட் கோலை நோக்கி நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய அடிப்படை தேவைகள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். நான் இப்போ பல இடங்களில் புத்தகங்கள் எழுதுகிறேன், பேசுகிறேன். என்னுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி நான் யோசிக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. எங்கே போனாலும் என் புத்தகத்தை படிக்கிறாங்க, என் கன்சல்டிங் ஒர்க்கை பார்க்குறாங்க, என் பேச்சு திறமையை பார்க்குறாங்க, மக்களுடன் பழகக்கூடிய விஷயத்தை பார்க்குறாங்க. என்னுடைய துறை சார்ந்த விஷயங்கள், அதுக்கு தேவையான வியாபாரம் தானாகவே என்னை தேடி வருது. என்னுடைய கடைசி 30 வருஷத்தில் நான் வந்து வியாபாரத்தை தேடி போகணுன்ற அவசியமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நான் யோசிக்க ஆரம்பிச்சது. வாழ்வாதாரம் மட்டுமே இவ்வளோதான்ற பிரச்சனைகளை தாண்டி என்னுடைய உண்மையான திறமைகளை உலகுக்கு கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று என்னுடைய ஒரு குறிக்கோள். இதை எனக்கு ஆன்மீகம் புரிய வச்சுது. இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆனால் நீங்கள் தினசரி வாழ்வாதார பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய ஆறறிவை சரியாக உபயோகித்து என்னை தாண்டிய பல பிரபஞ்ச சக்திகள் என்கிட்ட இருக்கிறத நான் புரிஞ்சுட்டு உலகத்துக்கு நான் ஒரு பெரிய விஷயத்தை செய்யணுன்றதை செய்யும் பொழுது நீங்கள் நிஜமாகவே இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்ற சைக்கிள்லேருந்து வந்துடுறீங்க. அதை மாதிரி வந்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது.
உங்களுக்கு அந்த உணர்வு வருன்ற நம்பிக்கையுடன் முடித்துக் கொள்கிறேன்.